அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/3/2026 சனிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். ஒரு சிலருக்கு அவர்களுக்கு தீராத ஒரு பிரச்சனை, உடல் பருமன். சாப்பாடு என்னவோ வெகு குறைவு, குழந்தையை போல் சாப்பிடுவார்கள். உழைப்பு உண்டு, கடுமையான உழைப்பும் உண்டு. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அவர்கள் உடல் பெருத்து கொண்டே போகிறது. அதுவும் 40 வயதுக்கு மேல் என்று சொன்னால் அதிகமான ஒரு பருமனை அவர்கள் சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு விஞ்ஞானம் பல காரணங்களை சொல்லலாம். ஜாதக ரீதியாக ஒரு சில அம்சங்களை சொல்லுகின்றது. அதை பிரயோகப்படுத்தி பார்க்கும்போது, பல ஜாதகங்களை பார்க்கும்போது, அதுபோல் அமைப்பு உள்ள ஜாதகங்களை பார்க்கும்பொழுது 100க்கு 90% சரியாக இருக்கிறது. எனவே இதை நம்பலாம். அது என்ன? உங்களுக்கே தெரியும், சரம் ஸ்திரம் உபயம். மேஷம், கடகம், துலாம், மகரம் சர வீடுகள். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஸ்திர ராசிகள், சர வீடுகள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் உபய வீடுகள் என்று 3 பிரிவுகள் உண்டு. சரம் ஸ்திரம் உபயம், மீண்டும் சரம் ஸ்திரம் உபயம், இப்படி வரும். இதில் லக்னாதிபதி சர வீடாக இருந்து மேஷமாகவோ கடகமாகவோ துலாமாகவோ மகரமாகவோ இருந்து அந்த லக்னாதிபதி சர வீடுகளில் இருந்தால், அதேபோல் மேஷம், துலாம், கடகம், மகரம் இந்த வீடுகளில் இருந்தால், மேலும் அந்த லக்னாதிபதி ஏறிய நட்சத்திரத்து அதிபதியும் சர வீடுகளில் இருந்தால், அவர் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு இருந்தால் கூட உடல் பருமன் ஆகும். நீர் அருந்தினும் பருமன் குறையாது. இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு விளக்கம். ஜோதிடர்கள் நாங்கள் இதை படித்திருக்கிறோம். இதுபோல் ஜாதகம் வந்தால் பலன் சொல்லுகிறோம். 100க்கு 90 சரியாகத்தான் இருக்கிறது. ஆக இது நம்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பர்களே, என்னதான் படித்தாலும் என்னதான் கேட்டாலும் அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது என்ன ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறதோ அதை நம்பித்தான் ஆக வேண்டும், நம்புவார்கள். அந்த வகையில் இந்த சூத்திரமும் நம்பிக்கைக்கு உரிய ஒரு சூத்திரமாக இருக்கிறது. சர வீட்டோன் சர வீட்டில் இருந்தால் உடல் பருமன், சர வீட்டோன் உபய வீட்டில் இருந்தால் எந்த வேலையையும் குறித்த நேரத்தில் செய்ய மாட்டான், தாமதப்படுத்துவான். இப்படியும் சொல்லலாம், சற்று சோம்பேறி என்று கூட சொல்லலாம். இப்படி எழுதப்பட்ட சூத்திரங்களை பார்க்கும்போது 90% உண்மையாக இருக்கிறது. இதிலிருந்து இந்த ஸ்லோகம் உண்மைதான் என்றும் புரிந்து கொள்கிறோம், ஜோதிடம் உண்மை என்பதையும் புரிந்து கொள்கிறோம். இனி இன்றைய தினம் எந்தெந்த நட்சத்திரத்து அன்பர்களுக்கு யோக நாள் அதை பார்ப்போம். பரணி, ரோகிணி, புனர்பூசம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி,
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயல்பட்டு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபத்தை அடையும் நாள், நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் நாள். இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமை மதிப்புக்கு உடையதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, கொஞ்சமும் பழக்கமில்லா ஒரு வேளையில் தைரியமாக ஈடுபட்டு சற்றே கையை சுட்டுக்கொள்ளும் நாள். நிதானம், கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை உங்கள் பேச்சு சாமர்த்தியத்தின் மூலமாக நடத்தி வைப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, நல்ல நாள். விறுவிறுப்பான நாள். எதிர்ப்புகளை முறியடிக்கும் நாள். கன்னிராசி அன்பர்களே, ஒரு பெரும் திட்டம் இன்று உங்களால் போடப்படுகிறது. இந்த திட்டம் நாளைய தினம் உங்கள் வாழ்வை வளமாக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணவரவு நன்மை நடக்கும். இன்றைய தினம் உங்களது வித்தை வீண் போகாது. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதை வேண்டி முயற்சித்தீர்களோ அது நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள். இன்று நீங்கள் பேச வேண்டிய விதத்தில் பேசி ஒரு கல் நெஞ்சை கரைப்பதாக காட்டுகிறது. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, 2 விஷயங்கள் இன்று உங்களை பாடாய்ப்படுத்தும். ஒன்று குழப்பம், மற்றொன்று சந்தேகம். நடக்குமா நடக்காதா, இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகமும், இதை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பமும் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. நிதானம். கும்பராசி அன்பர்களே, நாளைய தினம் கண்டிப்பாக நாம் நடத்தப்பட வேண்டிய நல்ல காரியம் எது என்பதை இன்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, காரியம் நல்லபடியாக முடிந்தது. முடிந்த பிறகு நாம் பெற வேண்டியது மட்டும் இன்னும் வராமல் தாமதம் ஆகிறது. இது இன்றைய தினம் உங்கள் தினம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம்
முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.